எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஆகுபெயரில் 3வது டைப் இடவாகுபெயர்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது சினையாகுபெயர்னு என்னென்னு பார்த்தோம். முதலாகுபெயர், இந்த முதலாகுபெயரோட இன்னொரு பேர் பொருளாகுபெயர்னு பார்த்தாச்சு. இப்போ இடவாகுபெயர். இடவாகுபெயர்னால் ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற இடம் ஒரு இடம் வரும், அந்த ஊர் பேரோ இல்லை மற்ற இடத்தினோட பேரோ வரும். அது வேறு ஒரு பொருளை குறிக்கும், மென்ஷன் பண்ணும். அதுதான் சரிங்களா. ஆகுபெயர் ஃபுல்லாக தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை மென்ஷன் பண்ணுறது ஆகுபெயர். இப்போ இடவாகுபெயரில் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, இப்போ பட்டு சேலெலாம் பார்த்துருக்கீங்கன்னா காஞ்சி என்ன விலை, ஆரணி என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ காஞ்சின்றது என்ன சொல்லுது, அந்த காஞ்சிபுரத்தை சொல்ல. காஞ்சி பட்டோட ரேட்டு என்ன விலை, அப்போ காஞ்சி பட்டு என்ன விலைன்னு வரணும். அதே மாதிரி ஆரணி என்ன விலைன்னு கேட்டால் ஆரணி பட்டு என்ன விலைன்னு வரணும். அப்போ சென்டென்ஸ் பாருங்கள், காஞ்சி என்ன விலை, ஆரணி என்ன விலை. அடுத்தது ஊர் சிரித்ததுன்னா ஊர் மக்கள் சிரித்தனர்னு ஒன்று. ஆனால் ஊர் சிரித்துனா ஊர் என்ன மென்ஷன் பண்ணுது, அந்த ஊரில் உள்ள மக்களை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி